வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறையா பேருக்கு ஒரு ப்ரைஸ் லிஸ்ட் கேட்டாங்க. அதுலேயும் பர்டிகுலராக நோட் புக்கு ரேட் கேட்டிருந்தாங்க. நோட் புக்கெலாம் இருக்குமா கிடைக்குமான்னு கேட்டிருந்தாங்க. நோட் புக் கண்டிப்பாக இருக்குது நம்மகிட்ட. அது கூட வந்து நோட் புக் கூட வந்து அடிஷ்னலாக ஒரு 2 ஐட்டம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 3 ஐட்டம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த 3 ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோட் புக் பார்த்துருவோம். நோட் புக்கில் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. ஐ மீன் சைஸ் வைஸ் வெரைட்டிஸ். நம்ம யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் எட்ஜ். ஸோ பேஜ் எட்ஜோட ஃபுல் டீட்டெயில் வேணும்னா நான் அவங்களுடைய வரேன். இதான் அவங்க அட்ரஸ்ஸு. ஸோ இந்த இதில் வந்து க்ளீனாக இருக்கும் பாருங்கள். பேஜ் எட்ஜோட அட்ரஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அவங்க வெப்சைட் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்களே வந்து அவங்கள வெரிஃபை பண்ணிக்கலாம். இது நல்ல கம்பெனியா இல்லை பிராண்டட் கம்பெனியா அப்போ நீங்களே செக் பண்ணிக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பேஜ் எட்ஜ் புக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே வந்து நம்ம செல்லிங்கில் வந்து இது எல்லாமே பேஜ் எட்ஜ் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்மேட்டு, அப்புறம் வந்து பேஜ் கிரீட்டு, இது மாதிரி நிறையா பிராண்ட் இருக்குது. பட் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது ரெண்டு நம்ம மைண்ட் வச்சுக்கணும். அதாவது நமக்கும் அதை விற்றா ஒரு 10 to 20% மார்ஜின் வரணும். ஐ மீன் ப்ராஃபிட் வரணும். கஸ்டமருக்கு வந்து அந்த ரேட்டுக்குரிய குவாலிட்டி கொடுக்கணும். இந்த ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணணும். இந்த கிளாஸ்மேட்டு, பேஜ் கிரீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஆனால் அதை வாங்கி விற்கிற நம்ம ரீட்டைலருக்கோ டீலருக்கோ மார்ஜின் இது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15% தான் இருக்கும். ஒரு நோட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நோட் புக்குன்னு வந்துட்டிங்கன்னா குறைஞ்சது 20 to 25% மார்ஜின் கண்டிப்பாக இருக்கணும், ப்ராஃபிட் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மகிட்ட வந்து இந்த நோட் புக் வந்து பார்த்திங்கன்னா கிங் சைஸ், லாங் சைஸ், அப்போ அதிலே வந்து பார்த்திங்கன்னா 160 பேஜ் பாருங்கள். இது வந்து கிங் சைஸு 160 பேஜ் வந்து பண்டலாக தான் வரும். ஸோ நீங்கள் வந்து பண்டலாக தான் ஆர்டர் பண்ணணும். பண்டலாக வரும். ஒரு பண்டலில் வந்து ஒரு பண்டலில் வந்து 10 நம்பர் இருக்கும் பாருங்கள். ஸோ ஈச் வந்து அதாவது அந்த 55 வந்து ஒரு நோட் புக்கோட ரேட்டு. இந்த பண்டலை வாங்கும்போது 10 வரும் பாருங்கள். 10 இருக்கும் பாருங்கள். ஸோ 10 550 ரூபா எம்ஆர்பி. ஒரு பண்டல் வந்து 550 ரூபா, 10 நோட் புக்கு. இதில் உங்களுக்கு வந்து கேரண்டியாக 25% கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் உங்கள் ப்ராஃபிட்டு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 25% உங்களுக்கு கொடுக்குறேன். 25% நீங்கள் உட்காந்த இடத்துல இருந்து ஆர்டர் போட்டு நீங்கள் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜெராக்ஸ் கடை வச்சுருந்தீங்கன்னா இம்மிடியட்டாக நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். 25%ல் இப்போ நீங்களே வந்து ஒரு டீலர்கிட்ட போய் கொடுத்தாலும் இதை 25% நேரடியாக கொடுக்க மாட்டாங்க. நோட் பண்ணிக்கோங்க. 25% நான் அவங்க சேல் பண்ணுறேன். பட் மினிமம் ஆர்டர் வேல்யூ வந்து 3000. நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஆர்டர் வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000. ஸோ 3000 வர மாதிரி நீங்கள் வந்து ஒரே நோட் புக்கு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கிங் சைஸ் ஒரு பண்டல் வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைஸ், இதிலே வந்து லாங் சைஸு அதையும் பார்த்துருவோம். ஸோ என்னால் சாம்பிள் எல்லாம் காட்ட முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைஸ் புக்கு. லாங் சைஸ் பாருங்கள். லாங் சைஸ் 80 பேஜஸ். இதில் வந்து 160 இருக்குது, அதையும் காட்டுறேன். பட் 80 பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சேம் 80 பேஜ் ஈச் புக் பார்த்தீங்கன்னா 35 ரூபா. நீங்கள் பண்டலாக வாங்கினா 15 நோட் புக் வரும். ஒரு பண்டலில் வந்து 15 நோட் புக் வரும். 525 ரூபா. 25% மார்ஜின் ப்ராஃபிட்டு. சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லா நோட் புக்கும் நான் காட்டிடுறேன். என்னென்ன பேஜ் இருக்குன்னு பார்த்து காட்டிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 300 பேஜ் நோட் புக்கு. சரிங்களா? 300 பேஜ் நோட் புக்கு 150 ரூபா எம்ஆர்பி. 25% உங்களுக்கு ப்ராஃபிட்டு. நீங்கள் வந்து ஒரே ஒரு நோட் புக் வாங்கினாங்கன்னா 150 ரூபாய்க்கு சேல் பண்ணுங்கள். எம்ஆர்பி ரேட்டு சேல் பண்ணுங்கள். ஒரே ஒரு நோட் புக் வாங்கினா எம்ஆர்பி ரேட்டு. இல்லை ஒரு 3, 4, 5 வாங்கினாங்கன்னா நீ ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுங்க. ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் கஸ்டமர் வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 224 பேஜஸ்ஸு. எம்ஆர்பி 100 ரூபா. நம்ம செல்லிங் வந்து 25% ப்ராஃபிட். அதாவது 75 ரூபா. உங்களுக்கு நான் 75 ரூபாவில் அவங்க சேல் பண்ணுறேன். 25 ரூபா. 100 ரூபா பார்த்தா உங்களுக்கு 25 ரூபா லாபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 400 ரூபா. 400 பேஜ் பாருங்கள். 400 பேஜ் இது வந்து 200 ரூபா. சரிங்களா? 25% உங்களுக்கு ப்ராஃபிட்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க.
அப்புறம் வந்து சேம் 400 தான். ஸோ இதில் வந்து 160 இருக்குது, அதையும் காட்டிடுறேன். பாருங்க 160. ஸோ ஜென்ரலாக மேக்ஸிமம் வந்து அதிகமாக ஓடுறது பார்த்தீங்கன்னா 160 அதிகமாக ஓடும். இதோட எம்ஆர்பி பார்த்துக்கோங்க 60 ரூபா, 25% உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இந்த எம்ஆர்பி வந்து 25% டேரெக்டாக நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு வர்ற அமௌண்ட் தான் நம்ம வந்து செல்லிங் பண்ணுவோம், நான் சொல்ல தேவையில்ல. ஸோ நோட் புக்கை பொறுத்த வரைக்கும் லாங் சைஸு, கிங் சைஸு, அதில் வந்து வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ், அதாவது நம்ம படிச்சிருப்போம் அந்த 2 லைன்ஸ் நோட் புக் இருக்குது பாருங்கள். அது ஒன்று காட்டிடுவோம், சாம்பிள் எல்லாமே சாம்பிள் ஒன்று காட்டிடுவோம். இது வந்து பிளெயின் நோட் புக் பாருங்கள், ரேட்லாம் சேம் தான், ரேட் எல்லாம் சேம் தான். பிளெயின் நோட் புக்கு கிங் சைஸு, ரூல்டு அன்ரூல்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இது வந்து ரூல்டு பேப்பர், சரிங்களா? அதே பேஜ் வச்சு தான் எம்ஆர்பி பார்த்துக்கோங்க, அதே தான் 55 ரூபானா 25%. அப்புறம் வந்து 4 லைன்ஸ், 4 லைன் நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு தெரியும். 4 லைன்ஸ் அவைலபிள், 4 லைன்ஸ் அதே எம்ஆர்பி தான் 55 ரூபா. கிங் சைஸ் வந்து ஸோ அதே எம்ஆர்பி தான். பிராண்டு வந்து அதே பிராண்டு தான் பாருங்கள், பேஜேஜ். நான் ஒரே பிராண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது ஒரே பிராண்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வேறு 2-3 பிராண்ட் வச்சுருந்தா கஸ்டமருக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும், எது நல்லாயிருக்கும், இதில் எது விலை கம்மி, அந்த மாதிரி நிறையா கொஸ்டின் வரும். இது வந்து பாருங்கள் 2 லைன்ஸ், 2 லைன்ஸு அதே கம்பெனி அதே எம்ஆர்பி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி லாங் சைஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வராது. 2 லைன்ஸோ 4 லைன்ஸோ லாங் சைஸ் நோட் புக்கில் கிடையாது, ஒன்லி கிங் சைஸ் தான். ஆனால் 80 பேஜஸ் 160 பேஜஸ் இது கிடைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் இருக்கா, 2 லைன்ஸில் 80 பேஜஸ் இருக்கும். அதே மாதிரி 4 லைன்ஸா 80 பேஜஸ் இருக்கும். அது எம்ஆர்பி 30 ரூபீஸ் வரும், அது சரிங்களா? அது இருக்கான்னு பார்ப்போம். அதுவும் இதே தான் பாருங்கள், இது 80 பேஜஸ்ஸு 30 ரூபீஸ் வரும். 30 ரூபீஸு 25%. நீங்கள் கேட்க தேவையில்லை பாருங்கள், இது சிங்கிள் லைனு. ஸோ இதே மாதிரி 2 லைன்ஸ் இருக்குது, 4 லைன்ஸ் இருக்குது. சாம்பிள் நான் எடுத்துகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பிளெயின், ரூடு, அன்ரூடு எல்லாமே இருக்குது. பேஜிஹெச்சை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக உங்களுக்கு 25% மார்ஜின்லாம் நான் உங்களுக்கு சேல் பண்ணுறேன். நீங்கள் உட்காந்த இடத்துல ஆர்டர் போட்டு உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் ஷாப் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, புக்ஸ் அண்ட் ஸ்டேஷன் வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த நோட் புக் வாங்கி வைங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு அந்த நம்ம டெய்லி ஒரு 2000-3000 பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த நோட் புக் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நோட் புக் பார்த்தாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இருங்க. ஸோ நோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து அட்டண்டன்ஸ் புக் ஒன்று வச்சுக்கோங்க. அட்டண்டன்ஸ் புக், இந்த அட்டண்டன்ஸ் புக் வந்து 25% வராது, உங்களுக்கு 20% மார்ஜின் வரும் ப்ராஃபிட்டு, சொல்லிட்டேன். ஸோ இந்த பாருங்கள், இது வந்து அட்டண்டன்ஸ் புக்கு, நம்ம ஸ்கூல்லாம் பார்த்துருப்போம். இதையும் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல பிஸ்னஸ் தான். ஸோ வாரம் அது டெய்லி 1-2 ஓடும். ஏன்னா நம்ம பார்த்துருப்போம், நிறையா இன்னும் ஸ்கூலில் வந்து அட்டண்டன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த செக்யூரிட்டி வேலை யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து டெய்லி அட்டண்டன்ஸ் போடுவாங்க பாருங்கள். இது அட்டண்டன்ஸ் புக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 40 ரூபா தான். ஸோ ஸ்டார்டிங் 40 ரூபா இருக்குது, ஒரு ஸ்கொயர் 80 ரூபா. பட் நான் உங்களுக்கு காமிச்சது வந்து 32 பேஜஸ் உள்ளது, 40 ரூபா. 20% உங்களுக்கு கிடைக்கும். அட்டண்டன்ஸ் புக் மட்டும் 20%. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெட்ஜர் புக்னு சொல்லுவோம், இந்த நம்ம அந்த அக்கௌண்ட்ஸ் படிக்கிறவங்களாம் வந்து தெரியும், அக்கௌண்ட்ஸ் புக் இது வந்து. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வேற கம்பெனி, இது பேஜிஹெச் கிடையாது, இது வேற கம்பெனி பாருங்கள், மங்கள் பேப்பர் ஏஜென்சி இருக்குது. ஸோ அட்டண்டன்ஸ் புக் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த லெட்ஜர் புக்கு புதுசாக வச்சுருந்தா இப்போ தேவையில்லை, பட் அட்டண்டன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அட்டண்டன்ஸ் புக் வாங்கி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நோட் புக் வாங்கி வச்சுக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ் நல்லா நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக இருக்க ஜெராக்ஸ் கடையிலையோ ஒரு புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரியோ கண்டிப்பாக இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா, பாதி பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது என்வலப். ஸோ என்வலப் பற்றி நான் சொல்ல தேவையில்லை. கொரியர் அனுப்புறதுக்கோ இல்லை ஒரு இடத்துல வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் அந்த பில் கொடுப்பாங்க தெரியுமா, பில்லை வந்து டேரெக்டாக பேப்பரை பில் எழுதிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி என்வலப் வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ என்வலப் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் இது ஜெராக்ஸ் கடையோ புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனோ கண்டிப்பாக இது இருக்கணும். முக்கால்வாசி பிரிண்டர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி என்வலப் கேட்பாங்க. இதெல்லாம் வந்து டெய்லி நம்ம என்ன சொல்கிறது, டெய்லி பிஸ்னஸ்க்கு நம்ம ஒரு நாளைக்கு வந்து 2000, 3000, 4000, 5000 டார்கெட் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்வலப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் சைஸ் இருக்குது, இது போஸ்டல் கார்டு சொல்லுவோம்.
போஸ்டல் கார்டு ப்ரௌன், இது ப்ரௌன் ஷீட்டு, இது நார்மல் சாதாரண இதுதான். மேக்ஸிமம் இதுவும் வாங்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலில் வந்து 50 இருக்கும் என்வலப்பு, 50 என்வலப் இருக்கும். இந்த 50 வந்து நீங்கள் 3 ரூபாய்க்கு விற்கலாம். ஒன்று வந்து 3 ரூபா, சரிங்களா. நம்மகிட்ட நீங்கள் வாங்குற ரேட் வந்து 75 ரூபாய்க்கு இந்த பண்டில் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது 50 ப்ரௌன் இது என்வலப் வந்து உங்களுக்கு 75 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணுறேன். 3 ரூபா வச்சா கூட ஒரு கட்டுக்கு வந்து நீங்கள் 3 ரூபா விற்றா கூட நீங்கள் வந்து எவ்வளோ சிலம்பதிக்கலாம் வந்து அப்படியே டபுள் ஆகும். நான் 75 ரூபா விற்றா நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்கலாம் ஒன்று விற்றா. இல்லை உங்கள்கிட்ட வந்து பல்க் அது மாதிரி கேட்குறாங்கன்னா 100 ரூபாய் வைங்க, 2 ரூபா வச்சு 100 ரூபா வைங்க, கண்டிப்பாக ஆகுவாங்க. ஸோ இது 2 ரூபாய்க்கு கீழே வந்து யாரும் கிடைக்காது, அது கீழே யாரும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பல்காக விற்கும்போது 2 ரூபா விற்கலாம். ஸோ நம்மகிட்ட வந்து அப்படி இருந்தாலும் உங்களுக்கு 25% ருபீஸ் லாபம் இருக்குது, 25%, சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரௌன் ஷீட் வாங்கி வைங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டி கேட்பாங்க ஒரு சில பேர். இந்த நம்ம கிரீன் கலர் உள்ளே வந்து நூல் இருக்கும், காட்டிடுறேன் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சும்மா ஒரு இதுக்காக பாருங்கள், உள்ள நூல் இருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 7 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். இதே சைஸ் தான், கொஞ்சம் பெருசாக இருக்கும். 7 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். நம்மகிட்ட வந்து உங்களுக்கு வந்து 4000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதாவது ஒரு கட்டில் வந்து 100, இது வந்து சிங்கிளாக கிடைக்காது, ஒரு கட்டு வரும், அதுவும் காமிச்சிடும் பாருங்க. பாருங்க, அது வந்து இந்த மாதிரி பண்டலில் வரும். ஸோ இந்த மாதிரி பண்டலில் வரும். 200 நம்பர்ஸ். நீங்கள் வந்து 200 வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் இதில் 100 நம்பர்ஸ் வாங்கிக்கணும். ஓகே, 200 வாங்கினா உங்களுக்கு 4 ருபீஸ் நான் போட்டு கொடுக்குறேன். நீங்கள் ஒரே ஒரு பண்டல் வாங்கினா 4.5 ருபீஸ் வரும். அதாவது 100 பேஜ் வந்து 450 ரூபா வரும். நீங்கள் அதை வந்து 700 ரூபா வரைக்கும் சேல் பண்ணலாம். அதாவது சிங்கிளாக நீங்கள் சேல் பண்ணால் 7 ரூபா சேல் பண்ணுங்கள். மொத்தமாக உங்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா 6 ரூபாய்க்கு வச்சு கொடுங்க, 1 ரூபா குறைச்சி கொடுங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. இது நல்ல மூமெண்ட்டு, சரிங்களா. ஸோ இதே க்ரீன் கலரில் A4 ஷீட்டு, A4 சைஸ் ஒரு என்வலப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து 15 ரூபா வரைக்கும் வைங்க. சேல் நீங்கள் 15 வைக்கணும். நம்மகிட்ட வந்து நீங்கள் வந்து 12 ரூபாய்க்கு சேல் பண்ணுறோம், சரிங்களா. 12 ரூபா. இது பண்டல் தான் வரும். 100 பேஜ் வந்து ஒரு பண்டல் வரும், அதையும் காட்டிடுறேன். ஸோ இந்த மாதிரி பண்டலில் வரும் சைஸு, இந்த மாதிரி A4. இதுலேயுமே லீகல் இருக்குது. லீகல் உங்களுக்கு வந்து 15 ரூபா வரும். A4 வந்து 12 ரூபா. A3 வந்து 18. A3 இந்த இருக்கணும், அது பண்டில் இது எடுக்க முடியல. A3. ஸோ A3 வந்து 12 ரூபா. நீங்கள் A3ல வந்து 25 ரூபாய் சேல் பண்ணலாம். பெரிய இந்த கொரியர் பண்ணுறவங்க முக்கால்வாசி இதுதான் வாங்குவாங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஷாப்பில் ஸ்டாக் இல்லைன்னா இம்மிடியட்டாக ஸ்டாக் பண்ணுங்கள். நீங்கள் 18 ரூபாய்க்கு வாங்கி 25 ரூபா விற்கிறீங்க. ஒரு கவர் வைத்தா உங்களுக்கு 7 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு 5 வைத்தா கூட 35 ரூபா ஆச்சு, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி A4ல வந்து 12 ரூபா செல்லிங், 15 ரூபாய்க்கு விற்கலாம், 3 ரூபா லாபம். அதே மாதிரி 4 ருபீஸ். நீங்கள் 100 ருபீஸ் 100 ஒரு பண்டல் வாங்கினீங்கன்னா, 100 நம்பர்ஸ் உள்ள பண்டல் வாங்கினீங்கன்னா 4.5 ருபீஸ். 2 ஆர்டர் பண்ணிங்கன்னா 4 ருபீஸ். இதில் 3 ரூபா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டபுள் அப்படியே. ஸோ கண்டிப்பாக வந்து வாங்கி வைங்க, உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். என்கிட்ட விட கம்மியான ரேட்டு கிடைக்கும், நான் கிடைக்கும்னு சொல்ல, நான் இருக்கிறதெல்லாம் கம்மியாக ரேட்டு விற்கணும்னு சொல்லலை. என்னை விட 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா கம்மியாக கிடைக்கும். அதுக்கு நீங்கள் தான் போய் வாங்கணும். டீலர் யாரும் அதாவது டீலரும் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டுமே வேறு. நான் உங்களுக்கு சேல் பண்ணது வந்து மொத்த விலை, அதாவது டீலர் ரேட்டு விலை. அதாவது நான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கியிருப்பேன், நான் வாங்கி உங்கள்கிட்ட வந்து டீலர் ரேட்டு கொடுக்குறேன். ஒரு சில பேர் மெசேஜ் போடுறாங்க, இதை விட உதாரணத்துக்கு பெண் வந்து நான் வந்து உங்களுக்கு 20% கொடுக்குறேன்னு சொன்னேன். அவர் கீழே வந்து இல்லை 25% கிடைக்கணும் ஒரு கஸ்டமரில் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரை அச்சீவ் பண்ணணும். சரி, அது அப்ரூவ் பண்ண அவங்க ரீச் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் இந்த மாதிரி வீடியோ போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் வந்து இந்த 100 200 ஆர்டர், அந்த 1000 2000 அந்த மாதிரி ஆர்டர்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. அவன் நீ போனீங்கன்னா லட்சக்கணக்கில் நீ பில் போட்டால் தான் அவனுக்கு அந்த 7000 ரூபா. நீ ஒரு பெண் வாங்கினீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 2000 பில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான் அந்த ரேட்டுக்கு. அவனுக்கும் ஒரு ரேட் வச்சுருக்கான், சரிங்களா. அதெல்லாம் ரீச் பண்ணால் தான் அவன் அந்த ரேட்டு கொடுப்பான். ஸோ மினிமம் வந்து நம்மகிட்ட வந்து 20% வந்து நல்ல ப்ராஃபிட்டுங்க. உங்களை தேடி வந்து உங்களை வீடு தேடி வர்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். நீங்கள் அலைய தேவையில்ல, கடை ஏற தேவையில்ல, 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க தேவையில்ல. 20 நம்மகிட்ட இந்த நாங்கள் போன வீடும் சரி, இதுக்கப்புறம் பெண் வீடியோ வரும், அதுவும் உங்களுக்கு 20%. ஒரு சிலர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. போன வீடியோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன், அது சரியாக வரல, அதை டெலிட் பண்ணிட்டேன். மறுபடியும் அந்த வீடியோ மட்டும் இதில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பார்க்காதவங்க அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ பெண்ணோட ரேட்டும் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், சரிங்களா.
நோட் புக் பார்த்துருக்கோம். நோட் புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிங் சைஸ், லாங் சைஸு, அதிலே பார்த்தீங்கன்னா 80 pages, 160 pages, 224, 200, 300, 400, அப்புறம் இது 4 lines, 2 lines. அப்புறம் இது அந்த நோட் புக்லேயே ஒரு சொல்ல மறந்துட்டேன், நோட் புக்லேயே ஒரு பாக்ஸ் வரும். இந்த எல்கேஜி பசங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி நோட் புக். ஸோ இந்த மாதிரி நோட் புக் ஹாரிசாண்டல் லைனு, அப்புறம் வந்து பாக்ஸாக ஒரு நோட் புக் வரும். அது நம்மகிட்ட இல்லை, பட் இருக்குது, பட் நான் சாம்பிள் இல்லை. அந்த நோட் புக் இருக்குது. நீங்கள் ஆர்டரை வந்து தைரியமாக ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து ஆர்டர் நிறைய இப்போ தான் கொஞ்சமாக ஆர்டர் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஆர்டர் வந்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் பண்ணுவோம். ஸோ குறைஞ்சபட்ச ஆர்டர் வந்து ஒரு 1500 ஒரு 1500 கீழே கம்மியாக ஆர்டர் அக்செப்ட் பண்ண மாட்டோம். மினிமம் வந்து 1500 போட்டால் தான் அட்லீஸ்ட் உங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ஜாவது உங்களுக்கு மிச்சம் அந்த கொஞ்சம் மேட்ச் ஆகும். நீங்கள் இப்போது உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் ஆர்டர் போட்டாலும் மினிமம் சார்ஜ் வந்து போட்டே போடுவான், 100 ரூபாய் 150 போடுவான். இதே மாதிரி நீங்கள் ஒரு 1500 போட்டால் கூட ஒரு 10 ரூபா முன்னப்பின தான் வரும். சரிங்களா? அதனால் ஆர்டர் போட்டவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 1500 ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் வாங்க. எல்லா ஐட்டம் கேட்காதீங்க, எல்லா ஐட்டம் ரேட்டும் நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதுக்குரிய ரேட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேனா. ஸோ பேனா பார்த்தீங்கன்னா, பேனா வந்து ஜெராக்ஸ் கடை தான் கிடைக்கும், பேனா வந்து புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல் பேனா பார்த்தீங்கன்னா டீ கடையில் கூட கிடைக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பலசர கடை, டீ கடை, அப்புறம் வந்து பிளாட்ஃபார்மில் யார் போட்டாலும் வந்து பேனா வச்சுருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட பேனாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பேனாவை வந்து நீங்கள் வாங்கி விற்றா எவ்வளோ நம்மகிட்ட வாங்கினா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், விற்றா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த எல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்மகிட்ட வந்து ஃபஸ்ட்டு என்னென்ன பிராண்ட் பேனா இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் எல்லாத்துக்கும் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். இது ஜஸ்ட் சாம்பிள் தான். நம்ம ஸ்டாக் ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது. எக்ஸோ. ஸோ இந்த பிராண்ட் தெரியும். இப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் செல் ஆகக்கூடிய ட்ரெண்டிங்னா இந்த பேனா தான். ஸோ இது வந்து பாக்ஸு ஃபுல் ஹோல்சேல் பாக்ஸ் வரும். வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து ஹோல்சேல் பேக்கு எக்ஸோ பால் பென். ஸோ இதில் வந்து ப்ளூ, பிளாக்கு, ரெட்டு பால் பென், ஜெல் பென். ஸோ 2 டைப் பெனில் வந்து 2 டைப்பு, பால் பென், ஜெல் பென். ஒவ்வொரு இதுலேயும் 3 வெரைட்டிஸ் கிடைக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாக்கெட் நமக்கு வந்து இப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பெண்ணு. ஸோ தான் பாருங்கள், ஸோ தான் வந்து பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டு இது வந்து ஒரு பேக்கில் பார்த்தீங்கன்னா 120 பீஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி ரெனால்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 10 ரூபா பென்னு. ஒரு பென் நம்ம 10 ரூபாய்க்கு விற்போம். பட் நம்மகிட்ட நீங்கள் வாங்கினீங்கன்னா 20% மார்ஜின் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இது பாருங்கள், இந்த பாக்கெட் வந்து உங்கள்கிட்ட வந்து மொத்தம் வந்து 10 பென் இருக்கும் பாருங்கள். 10 பெண்ணோட எம்ஆர்பி பின்னாடி போட்டிருப்பாங்க 100 ரூபா. பாருங்கள், 100 ரூபா ஈச் பென் 10 ரூபா. பட் நம்மகிட்ட வாங்கினா நம்மகிட்ட வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறது வந்து 80 ரூபா. ஸோ இந்த ஒரு பாக்கெட்டை விற்றா உங்களுக்கு 20 ரூபா மார்ஜின். 100 ரூபாய்க்கு பென் விற்றா 20 ரூபா மார்ஜின் மார்க்கெட்டில். அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் மூவிங் வந்து ஒரு 20 ரூபா 20% மார்ஜின் வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் உங்களுக்கு 20% எங்களுக்கு கிடைக்குன்னா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை உங்களால் என்னால் தேடி பிடிக்க முடியாது அப்படின்னா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட வந்து இந்த பேனா அப்போ ஆல்ரெடி பக்கத்தில் கிடைக்குது, ஆனால் ஒரு 50% கிடைக்குது அப்படின்னாலும் வாங்காதீங்க. ஸோ ஃபஸ்ட் நான் இன்றைக்கி வந்து என்னென்ன பிராண்டில் உங்களுக்கு பேனா நம்மகிட்ட இருக்குது அப்படின்றது காட்டுறேன். எல்லாமே சாம்பிள் தான். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹோல்சேல் பேக் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோ நான் உங்களுக்கு காமிச்சேன் ஆல்ரெடி. பாருங்கள், பேக்கு 120 பாக்கெட் வரும். இல்லை இதில் 10 பாக்கெட் தான் கொடுங்க. ரெனால்ட்ஸ் ஒரு 10, அப்புறம் வந்து செல்லோ ஒரு 10 செல்லோ கிரிப்பர் இருக்குது பாருங்கள். எக்ஸாம் டயத்தில் இது வந்து நல்லா சேல் ஆகும். ஏன்னா இது வந்து உள்ள இந்த மாதிரி இங்கே தான் அதிகமாகும். எக்ஸாம் டைம் மட்டும் எஸ்பெஷலாக இந்த பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாம் வந்து இந்த பண்ண வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா இதில் இங்கு காலியாக எவ்வளோ இங்க் இருக்குன்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் பண்ணி சொல்லுவாங்க. அது வந்து ஸோ அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங்கு. அதுவும் இந்த பிப்ரவரி மார்ச் வந்தானா இந்த மாதிரி பென் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களால் வாங்க முடியல அப்படின்னா நம்மகிட்ட ஆர்டர் கொடுங்க. இந்த பென்னு சேம் அதே மார்ஜின் தான். எம்ஆர்பி வந்து 100 ருபீஸு, ஈச் பென் 10 ருபீஸு. நம்ம வந்து 20% வந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ எக்ஸோ பார்த்தாச்சு. செல்லோ, டெக்னோ பாயிண்ட். செல்லோ டெக்னோ பாயிண்டில் 2-3 வெரைட்டிஸ் இருக்குது. இது டெக்னோ பாயிண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்லோ பின் பாயிண்ட்டு. ஸோ ரேட்டு ஒரே தான்.
குவாலிட்டி ஒரே தான், ஜஸ்ட் டிசைன் மட்டும் தான் மாறி இருக்கும் பாருங்க. இது வேற டிசைனு, பக்கத்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு பாருங்க. டிசைன் தான் வேற, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். செல்லோ வந்து நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் வாங்க, உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துடலாம். நீங்க ஆர்டர் பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி கொரியர் இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர் பண்ணும்போதோ இல்ல இந்த மாதிரி பார்சல் நம்ம ஆர்டர் பண்ணும்போதோ குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா போட்டுங்க. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து மேட்ச் ஆகும். நீ சும்மா 1000 ரூபாய்க்கு அந்த மாதிரி போட்டீங்கன்னா ஒரு 10% உங்களுக்கு, ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பார்சல் இந்த மாதிரி நம்ம புக் பண்ணும்போது மினிமம் சார்ஜே உங்களுக்கு மினிமம் ஸ்டார்டிங்ல 100, 50 ரூபாய்க்கு அதெல்லாம் யாரும் புக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஸோ நீங்க வந்து இல்ல எல்லாத்தையும் எனக்கு சேர்ந்து கொடுங்க அப்படின்னாலும் ஓகே தான், சரிங்களா. இப்போ எக்ஸோ பார்த்தோம், அப்புறம் வந்து செல்லோ பார்த்தோம், அப்புறம் வந்து ரெனால்ட்ஸ் இந்த மாடல் நான் சொல்ல தேவையில்லை. 80s 90s இதுதான் ஃபேமஸ் பண்ணு. இது வந்து வச்சிருந்தாலே கொஞ்சம் நல்லா லுக்கா இருக்கும், பாக்கெட்டு ராயலா இருக்கும். ஸோ இது வந்து சேம் அதே தான். ஈச் நம்ம வந்து ஒரு பாக்கெட் வந்து 100 ரூபா, 20% மஞ்சா கிடைக்கும். ஒரு பாக்கெட் நீங்க வச்சீங்கன்னா 20 ரூபா, 80 ரூபாய்க்கு நம்ம வாங்குறீங்க, 20 ரூபாய்க்கு சேல் பண்றீங்க. அதுலயே கூட நீங்க நான் நல்ல ஒரு பிசினஸ் மேனா யாராவது இந்த பாக்கெட்டோட ஒரு பாக்கெட் அப்படி கேட்டீங்கன்னா எம்ஆர்பி ரேட் விற்காதீங்க, ஒரு 5 to 10% டிஸ்கவுண்ட் கொடுங்க. அதாவது ஒரு பாக்கெட் கூட ஒரு கஸ்டமர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 100 ரூபா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10% வரைக்கும் டைம் மார்ஜின் கொடுக்கலாம், டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். அதாவது ஏன்ட்டு நீங்க 80 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அவங்களுக்கு ஒரு 90 ரூபாய்க்கு சேல் பண்றீங்க. அதாவது பாக்கெட்டோட வாங்கினா சிங்கிள் வாங்கினா 10 ரூபாய்க்கு கொடுங்க, அது கம்மியா கொடுக்காதீங்க. இது மாதிரி பல்கா வாங்கும்போது கொடுங்க, அப்படின்னா தான் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து பாக்கெட் வாங்குவாங்க. ஸோ இது ரெனால்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேயரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பாருங்க. நான் வந்து இதோட வெரைட்டிஸ், அப்புறம் வந்து பாருங்க உட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு பென் வரும். ஸோ இது எம்ஆர்பி 20 ருபீஸு. நான் இப்போ அந்த உட்டி இருக்குல்ல, இது வந்து 20 ருபீஸ். இதே வந்து உட்டின்னு சொல்லிட்டு 10 ருபீஸ் இருக்கு, அதையும் காட்டிடுறேன். ஸோ இது வந்து பாருங்க 10 ருபீஸ் உட்டி பிளேயர். ஸோ பிளேயரில் வந்து ஏகப்பட்ட மாடல் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எல்லாம் மிக்சப் வேணால் கூட வாங்கிக்கலாம் நம்மகிட்ட வந்து பாருங்கள். ஸோ இது வந்து சேம் எம்ஆர்பி வந்து ஒரு பென் வந்து 10 ரூபா, பாக்கெட்டு 100 ரூபா. நான் 80 ரூபாய்க்கு சேல் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நம்மகிட்ட வந்து பல்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க. மிக்ஸு இதில் வந்து ப்ளூ, நான் சொன்னது எல்லாமே வந்து ப்ளூ, பிளாக்கு, ரெட்டு காமனாக எல்லாத்துலையும் இருக்கும், சந்தேகமே வேண்டாம். அதே மாதிரி ரெனால்ட்ஸ் மட்டும் நமக்கு வந்து ஜெல் பென் கிடையாது, பால் பென் மட்டும்தான். எக்ஸோவில் ஜெல் பென் இருக்குது, பிளேயரில் ஜெல் பென் இருக்குது, சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஜெல் பென் வேணும் அப்படின்னா கூட நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த ஜெல்லு நீங்கள் போகிறீங்க, பிளேயர் இல்லைனா எக்ஸோவில் போங்க. ரெனால்ட்ஸில் ஜெல் அதிகமாக இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் காஸ்ட்லி, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 10 ரூபா ஐட்டம், 10 ரூபா பென்னு. சார் எனக்கு கொஞ்சம் 10 ரூபா பென் வேண்டாம், கொஞ்சம் ரேட் கம்மியான பென் கொடுங்க அப்படின்னாலும் பாருங்கள். அதாவது 2026 தான் இது. இந்த பென் எதுனா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் காட்டுறதுக்கும் 2025 இந்த பெண் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் வந்து 2025 மாதம் இது வரைக்கும் இதோட பெண் பார்த்தீங்கன்னா 7 ரூபா இருந்துச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஓல்டு யூஎஸ்பி, அதாவது பழைய ரேட்டு வந்து 7 ரூபா. இப்போ வந்து அதே பெண்ணை 5 ரூபாய்க்கு கம்பெனிக்காரன் பிராண்ட் பண்ணி இதை குறைச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது இதில் வந்து 25 முன்னாடி வந்து இந்த பாக்கெட் வந்து பழைய பாக்கெட் கூட இருக்கு நம்மகிட்ட, இருங்க கட்டுறோம். பழைய பாக்கெட் இருக்கு பாருங்க. பாருங்க பழைய பாக்கெட் நம்ம வந்து 2025 வாங்கினப்போ ஸ்டாக் அப்படியே இருக்கு பாருங்க. ரெண்டுமே ரெனால்ட்ஸ் பிரைட் தான், அதே மாடல் தான். ஸோ இது வந்து 2025 மாடலு, கீழே போட்டிருக்கேன் பாருங்க. 7 அது, அதாவது பாக்கெட்டில் வந்து 5 இருக்கும், எம்ஆர்பி 7 ஒரு பென்னு. அதே மாதிரி பாக்கெட்டாக வரணும், பாக்கெட்டை தான் அது நம்ம கொடுப்போம், இது லூஸில் வராது. ஒரு பாக்கெட்டில் வந்து 5 நம்பர் இருக்கும். ஈச் பென் வந்து 7 ரூபா, எம்ஆர்பி 35, 20% கிடைக்கும். இதே பெண்ணு நீங்கள் இப்போ வாங்கினீங்கன்னா 2025 வாங்கினீங்கன்னா 25 ரூபா பாருங்க. அவனே பேக் பண்ணி கொடுத்துட்டான். நான் உங்களுக்கு அதிகம் வைக்க முடியாது, கம்மியாக வைக்க முடியாது. அதே மாதிரி மேலே பாருங்கள், ரெட்டு, பிளாக்கு, கிரீன், ப்ளூ. ஸோ 4 கலர் இந்த பென் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து எம்ஆர்பி 5 ரூபா ஆக்கியிருக்கான். இந்த பென் வாங்கினா கண்டிப்பாக யாரும் லூஸில் வாங்க மாட்டாங்க, பாக்கெட் தான் வாங்குவாங்க. இப்போ ட்ரெண்டிங் என்ன அப்படின்னா, இந்த பெண்ணும் சரி. இப்போ நான் இன்னொன்று இதோட கம்மியாக ஒரு ரேட் பென் காட்டுறேன். டாம்ஸில் வந்து இந்த பெண்ணு பாருங்கள், இது வந்து பாருங்கள் டாம்ஸ்.
எவ்ரிடே. ஸோ எவ்ரிடே இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறோம் ஒரு பெண்ணு, அப்புறம் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்க, இப்போ நான் இது கையில் வச்சுக்கணும் பாருங்க. இது பிளாக் கலர் பெண்ணு. இதோட பெண்ணு தான் பாக்கெட்டில் எப்படி வரும் பாருங்க. தெரியும் உள்ள பாக்கெட்டு ஓப்பன் பண்ணாலும் பார்க்குறேன். இப்போது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முந்தி தான் ஒரு ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க, அதாவது அப் டு நான் சொல்கிறது இப்போ எல்லா பிள்ளைங்களும் வச்சுக்கோங்களேன், எல்கேஜிலேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலில் பிறந்தநாள் கொண்டாடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாக்லேட் கொடுக்க மாட்டாங்க, கேக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பென்னு பல்காக வாங்கி அவங்க கிளாஸில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இது வந்து மேக்ஸிமம் சிட்டியில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமாக வில்லேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கோம். வேணா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணி பாருங்கள். ஸ்கூலில் சாக்லேட் வந்து ஒரு சில ஸ்கூலில் வந்து சாக்லேட்டே கொடுக்குறான்ட்டாங்க. ஸோ அது நல்ல பழக்கம் தான். ஒரு சில பேர் இது மாதிரி பென் வாங்குவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், அப் டு 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பென்சில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் மட்டும் பென்சில் கொடுக்குறாங்க. 4th ஸ்டாண்டர்டு 5th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி கிளாஸ் கூட இந்த மாதிரி பென் கொடுக்குறாங்க. இந்த ஒரு பாக்கெட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே டாம்ஸ் எவ்ரிடேல வந்து ஒரு பாக்கெட்டில் வந்து மொத்தம் 20 பென் இருக்கும் பாருங்க. இது ப்ளூ கலர் டிக் பண்ணியிருக்காங்க. எம்ஆர்பி 80, மேலே நெட் குவான்டிட்டி 20 நம்பர்ஸ். அதாவது நம்ம ஒன்று சிங்கிளாக விற்றா 4 ரூபா நீங்கள் விற்கலாம், பாக்கெட்டோட விற்றா 80 ரூபா. நம்மகிட்ட வந்து 20% மார்ஜில் உங்களுக்கு சப்ளை பண்ணுவோம். ஸோ இது 80 ரூபாய்க்கு 20% எவ்வளோ ஆச்சு, 16 ரூபா. ஸோ இது வந்து யாரும் வாங்கினாலும் லூஸில் வாங்க மாட்டாங்க, பல்காக தான் வாங்குவாங்க. ஏன்னா இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. டெய்லி இப்போ வந்து யாருமே வந்து பேனா வந்து ஒரு நாள் 2 நாள் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ யாராவது வாங்குவாங்க, விட்டுட்டு வந்துடுவாங்க, இல்லை எங்கேயா மறந்து வந்துடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த பென் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து இது பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸிமம் வந்து கிளாஸை அப் டு 10th கிளாஸ் வரைக்கும் சொல்லிக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெட் கலர் அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணுறதுக்குனா இதே மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதே பிராண்டில் இதே மாடலில் ரெட் கலர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பென் தான் லைக் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஷாப்பில் இல்லைனா நீங்கள் வாங்கி ஸ்டாக் வச்சுக்கோங்க. இல்லை ஸ்டாக் வேணும்னா கூட நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். 20% பென், எல்லா பென்னும் சரி, அதாவது எம்ஆர்பி 10 ரூபீஸ். நான் சொன்னது எல்லாமே பிராண்டட் ஐட்டங்க. அதே நீங்கள் சொல்லலாம், சார் 40% 50%லாம் பென் மார்ஜின் கிடைக்குமே அப்படின்னு கேட்கலாம். அதெல்லாம் வந்து சைனா பொருள், சரிங்களா? சைனா பொருள் எப்பயுமே சீப்பாக இருக்கும். அதாவது எப்படி ஒரு ஃபோனில் வந்து சைனா ஃபோன் ரேட் கம்மியாக இருக்கோ, ஆனால் சாம்சங் இந்த மாதிரி ஆப்பிள் அப்புறம் வந்து எம்ஐ இந்த மாதிரி ஃபோன்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் பேனாலையும் வந்து குவாலிட்டி இதை வந்து நல்லா ஃபேமஸான குவாலிட்டி. இதுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் தேவை கிடையாது. ஸோ சைனா பென் தான் 5 ரூபா, நீங்கள் 10 ரூபா விற்கிற பொண்ணு 5 ரூபாய்க்கு 4 ரூபாய்க்கு கிடைக்கும். பட் அந்த மாதிரி ஐட்டம் அதிகமாக ஓடாது. பட் உங்களுக்கு வேணா வச்சுக்கோங்க, நம்மகிட்ட அது சைனா ஐட்டம் கிடையாது. நம்ம எப்பயும் வந்து ஒன்லி பிராண்டட் ஐட்டம் தான் சேல் பண்ணுறது. ஆனால் இதான் வந்து நமக்கு வந்து ஒரு பேர் கிடைக்கும். அதாவது இந்த கடைக்கு போனால் இங்கே கிடைக்கும் குவாலிட்டியானது. நீ மேக்ஸிமம் கஸ்டமருக்கு குவாலிட்டி கொடுத்து அதை வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதான் நமக்கு வந்து எப்பயுமே வந்து பேர் கொடுக்கும் நம்ம பிஸ்னஸ்க்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம 4 கம்பெனி பார்த்துருக்கோம். ரெனால்ட்ஸ் பார்த்தோம். ரெனால்ட்ஸ் இந்த மாடல் இருக்குது, சரிங்களா? அப்புறம் வந்து எக்ஸோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர். ஸோ இந்த பென் உங்களுக்கு வேணா நம்மகிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். பென்னு ஒரு 10 ரூபா பெண்ணுக்காக இப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ண நினைக்காதீங்க. பென்னு வந்து டெய்லி மூவ்மெண்ட். யார் ஜெராக்ஸ் எடுத்திருந்தாலும், யார் பிரிண்ட் அவுட் எடுத்து வந்தாலும், அது பென்னு இது ஜெராக்ஸோ பிரிண்டோ எது வேணாலும் சரி, கண்டிப்பாக ஒரு பெண் வாங்கிட்டு போகிறாங்க போகும்போது. இல்லை உங்கள்கிட்ட ஒரு சேஞ்ச் இல்லை, ஒரு 3 ரூபா 4 ரூபா சேஞ்சுனா கூட நீங்கள் அவங்களுக்கு இந்த பெண்ணு கொடுத்தா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். முந்தி தான் சாக்லேட் கொடுப்பாங்க. இந்த 2 ரூபா 3 ரூபா சில்லறை இல்லைன்னா சாக்லேட் கொடுத்துருவோம் தெரியுமா? நம்ம வந்து சாக்லேட் கொடுக்க வேணாம், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய இந்த மாதிரி பெண் வாங்கி வச்சுக்கோங்க, கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு இந்த நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டர் பண்ணுறதுக்கு நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஆர்டர் வாங்க, உங்களுக்கு தேவையான பெண் இது நாங்கள் ஷேர் பண்ணுங்கள். பட் மினிமம் ஆர்டர் 1500 பெண்ணு வந்து 1500. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த 1500 நீங்கள் ஆர்டர் பண்ணால் தான் உங்களுக்கும் அது வந்து அந்த ஷிப்பிங் சார்ஜ் வந்து கவர் ஆகும். நமக்கு வந்து அந்த நான் போயிட்டு வர்றது எல்லாம் அது கவர் ஆகும். ஸோ 1500 குறையாமல் ஆர்டர் நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம். இல்லை எனக்கு பேப்பரு, நான் போன வேலை பேப்பர் பற்றி போட்டிருப்பேன், பேப்பரு அப்புறம் வந்து பென்னு இது மாதிரி மொத்தமாக எனக்கு போட்டலாம்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் நிறையா வேணும், எனக்கு என்னுடைய ஷாப்பில் வைக்க போகணும் அப்படின்னா நமக்கு 20% மினிமம் 20% நான் கேரண்டிங்க. அந்த மாதிரி கரண்ட் ரேட்டுங்க. நீங்கள் எனக்கு 20% நீங்கள் ஏதாவது பொருளை அனுப்பிச்சு நீங்கள் சாட் வாங்க, வாட்ஸ்அப் சாட் வாங்க. நீங்கள் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொட்டேஷன் ரேட்டு போட்டு அனுப்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரேட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் ஆர்டர் கொடுங்க, இல்லைனா கேன்சல் பண்ணிக்கலாம், கட்டாயம் கிடையாதுல்ல. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு அடுத்த வர வீடியோ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா,
ஒரு புக்ஸ் அண்ட் ஸ்டேஷனரிக்கு வந்து எந்த மாதிரி பொருள் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும். ஒரு சில பேருக்கு இப்போ 15% வாங்கி வச்சுக்கூடாங்க, 10% வாங்கி வச்சுக்குவாங்க, 30% வாங்கி வச்சுக்குவாங்க. அப்படி கிடையாது. ஒவ்வொரு இப்போ நோட்னு எடுத்திங்கன்னா குறைஞ்சது 20%, பேனா வந்து குறைஞ்சது 20%, அப்புறம் வேறு ஸ்கெட்சு, மார்க்கரு, பென்னு இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ், இதெல்லாம் பற்றி ஒரு வீடியோ நம்ம போடுவோம். நம்ம அது மார்க்கெட்டிங் பண்ணுவோம். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மை வீடியோ.